வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா நம்ம எஸ்எஸ்சில இருந்து வந்திருக்க பேஸ் 13005 செலக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை, நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னிலிருந்து அப்ளை பண்ணோம்னா 2/6/2025 23/6/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதம் 23/6/2025 நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான என்னென்ன போஸ்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இதற்கு நீங்கள் பேஜ் நம்பர் 102 போயிடணும் ஃபர்ஸ்ட். ஸோ பேஜ் நம்பர் 102 போனீங்கன்னா உங்களுக்கு இங்க எஸ்ஆர்னு இருக்கும். எஸ்ஆர்னா நம்ம சதர்ன் ரீஜன், நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாமே எஸ்ஆர் தான் போடுவாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர் தான் கொடுப்பாங்க, சதர்ன் ரீஜன்ல தான் கொடுப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, கிராஜுவேட்ல அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் நீங்க 18ல இருந்து 30 வயதுல இருக்கிறவங்க, கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்ட் இருக்கு. டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஸ்டோரேஜ் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு 18ல இருந்து 30 வயதுக்குள்ள டிகிரி முடிச்சவங்களுக்கு 4 வேக்கன்ட் இருக்கு. டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, கிராஜுவேட் முடிச்சவங்களுக்கு 4 வேக்கன்ட் இருக்கு. அடுத்து லெபார்டரி அட்டெண்டன்ட்டுக்கு 18ல இருந்து 27 வயது இருக்கிறவங்க, மெட்ரிகுலேஷன் அதாவது 10th முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லெபார்டரி அட்டெண்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அடுத்து காப்லர் கிரேட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 12th முடிச்சவங்களுக்கு 2 வேக்கன்ட் இருக்கு. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் 18ல இருந்து 30 வயதுக்குள்ள முடிச்சவங்களுக்கு, 30 வயது இருக்கிறவங்க, ஹையர் செகண்டரி அதாவது 12th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. லெபார்டரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 12th முடிச்சவங்க ஒரு வேக்கன்ட் இருக்கு. சயின்டிபிக் அசிஸ்டன்ட்டுக்கு 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, டிகிரி முடிச்சவங்க 11 வேக்கன்ட் இருக்கு. ஜூனியர் ப்ரொடெக்ஷனிஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 12th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அட்டெண்டன்ட் எம்சிஆர் யூனிட்ல 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அடுத்து ஸ்டூடியோ அட்டெண்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. ஹிந்தி டைபிஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, 12வது முடிச்சவங்களுக்கு அதாவது 12th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. ஸோ இதுக்கு டைப்பிங் தெரியணும் கண்டிப்பாக. ஸோ ஆப்ரேட்டர் ஆர்டினரி கிரேடுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 10வது முடிச்சவங்க ஒரு வேக்கன்ட் இருக்கு. சீனியர் ரேடியோ டெக்னீஷியனுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 12th முடிச்சவங்களுக்கு 2 வேக்கன்ட் இருக்கு. லெபார்டரி அட்டெண்டன்ட்க்கு பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு 6 வேக்கன்ட் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங்ல 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. டிரைவர் கம் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் சூப்பரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, கிராஜுவேஷன் அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்ட் இருக்கு. சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு 18 வயதுல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு 2 வேக்கன்ட் இருக்கு. சயின்டிபிக் அசிஸ்டன்ட் கெமிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சவங்களுக்கு 15 வேக்கன்ட் இருக்கு. டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் அனிமல் டிரான்ஸ்போர்ட் கார் டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்ட் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு 3 வேக்கன்ட் இருக்கு. சீனியர் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. அப்பர் டிவிஷன் கிளர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 25க்குள்ள இருக்கிறவங்க, கிராஜுவேஷன் முடிச்சவங்க 9 வேக்கன்ட் இருக்கு. லெபார்டரி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 27 வயதுக்குள்ள இருக்கிறவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. லெபார்டரி அட்டெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18ல இருந்து 27
வயதுக்குள்ள இருக்கிறவங்க மெட்ரிகுலேஷன் அதாவது 10th முடிச்சவங்களுக்கு ஒரு வேகண்ட் இருக்கு. சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க டிகிரி முடிச்சவங்க ஒரு வேகண்ட் இருக்கு. சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 18 இருந்து 30 வயதுக்குள்ள டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேகண்ட் இருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 18 இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு 5 வேகண்ட் இருக்கு. கேர்ள் கேடட் இன்ஸ்ட்ரக்டர் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் நேஷனல் கேடட் டாப்ஸ் NCCக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க டிகிரி முடிச்சவங்களுக்கு 41 வேகண்ட் இருக்கு. இது ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். கண்டிப்பாக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 இருந்து 30 வயதுக்குள்ள முடிச்சவங்க இருக்கிறவங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு வேகண்ட் இருக்கு. போட்டோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க 10th முடிச்சவங்க ஒரு வேகண்ட் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். கண்டிப்பாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130 வேகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ் ஆயிருந்தீங்கன்னா 5 வருஷமும், OBC கேண்டிடேட்ஸ் ஆனால் 3 வருஷமும், PWT கேண்டிடேட்ஸ் அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 10 வருஷமும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் OBC கேண்டிடேட்ஸ் ஆயிருந்தீங்கன்னா 13 வருஷமும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 15 வருஷமும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே வந்து நீங்க வந்துட்டு ஆதரவற்ற விதவைகளா இருந்தீங்கன்னா 35 வருடம் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே வந்துட்டு ஆதரவற்ற விதவைகள் வந்துட்டு டிவோர்ஸ்டு உமன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 40 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ஸோ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன், இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதி பாத்தீங்கன்னா 23/6/2025 நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது 10th 12th டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 10th 12th டிகிரி பேஸ்டு தான் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.